வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான 3 தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மற்ற சேனலில் போடுறது மாதிரி பார்க்குற படங்களையெல்லாம் நான் போடுறது கிடையாது. நான் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளோட சேனலில் நான் அந்த படத்தை வந்து சொல்லுவேன். அதனால் நான் சொல்கிற படம் உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் படம் இல்லை, சீரீஸ் தான். இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் தான், தமிழ்லையும் இருக்குது. இந்த சீரீஸோட பேர் என்னென்னா ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ், தி புராரி டெத்ஸ். There is a diary entry to December 24th, 2017, wherein it's written Dhruv ka phone par இந்த சீரீஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட்லாம் அப்படியே அப்செட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி. இதை டாக்குமெண்ட்ரியாக வந்துட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் தான். இதுக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? 7.4 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எப்போ ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா 2021 தான். இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் இதை பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு சீரீஸ் தான். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு 11 பேர் அவங்க வந்து எப்படி அவங்க ஒரு பால் கடை ஒன்று வச்சுருக்காங்க. எப்போவும் ஒரு 5:30 அந்த டைமில் போயிட்டு அவங்க வந்து கடையை திறப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் பால் வாங்குகிறாங்க. 30 ஜூன் 2018 அன்னைக்கு அந்த கடை 5:30 மணிக்கு திறக்கலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது 7:30 மணி ஆகுது, அது வரையும் அந்த கடை திறக்கலை. என்ன இன்னும் கடையை திறக்கலையே, இவங்க திறந்துருப்பாங்களே, கடையை இதுவரையும் திறக்காமல் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டு அவங்க வீட்டு கதவை தட்ட போகிறாப்புல. ஆனால் அங்கே கதவு வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இவர் உள்ளே போய் பார்த்தா அவருக்கு லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான செயலை அவர் பார்த்தது கூட கிடையாது. அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பார்த்தது கிடையாது. யாருமே அப்படி ஒரு செயலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த 11 பேருமே தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அதில் ஒரு பாட்டிமா, 10 பேர் தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க. ஒரு பாட்டிமா மட்டும் கட்டிலுக்கு பக்கத்தில் படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களே இறந்து போயிடுவாங்க. இப்போ அவர் உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாப்புல. போலீஸ் வந்து எப்படி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நீங்கள் சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தரமான ஒரு சீரீஸ் தான். தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, கரி அண்ட் சைனைடு, தி ஜாலி ஜோசப் கேஸ். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்து വളர்றாங்க. മരിച്ചു ഇനി എന്തിനാ പോസ്റ്റ്മോർട്ടം ചെയ്യുന്നത്? അങ്ങനെയെല്ലാം പറഞ്ഞാൽ തന്നെ മഞ്ചാടി മാത്ത നിർബന്ധത്തിന് വഴങ്ങിയാണ് അന്ന് കേസെടുത്തതും போஸ்ட்மார்ட்டம் செய்ததும் அന്നാണ്. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் அவங்க வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒன்றுனா, நம்மளும் வந்து மிடில் கிளாஸில் இருந்துட்டு ஒரு பணக்கார லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வருது. அதனால் ஒரு பணக்கார வீட்டில் தான், ஒரு நல்ல எல்லோரும் படித்த ஒரு ஃபேமிலியில் தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஃபேமிலியில் எல்லாருமே படிச்சிருக்கு. இவங்க எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு தான் அவங்க வந்து போகிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு போகும்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு மற்றவங்க கேட்கும்போது, நான் எம்காம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியும் சொல்லிக்கிறாங்க. வெளியில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜாலி வந்து காலேஜ் படிப்பை கூட முழுசாக முடிக்கலை. அதனால் அவங்க வெளியில் சொல்கிறது எல்லாமே பொய்யா வந்துட்டு நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதையும் மற்றவங்களாம் நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஜாலியோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் எம்காம் முடிச்சிருக்கல, நீ வந்துட்டு ஒரு வேலைக்கு போ, ஏன் நல்ல படிப்பு படிச்சுட்டு வீட்டில் இருக்க, நீ வந்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 12 வருஷத்தில் தொடர்ந்து 6 கொலைகள் நடக்குது. அது யார், இவங்க மட்டும்தான் பண்ணாங்களா, இல்லை வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கா, இவங்க எதனால் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே. உண்மையிலே சொல்கிறேன், ரேட்டிங்கை பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி தான். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது டாக்குமெண்ட்ரி படம் தான். இந்த படம் ஒரு 41 நிமிஷம் தான். கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமே பார்த்து முடிச்சிடலாம். அது மாதிரியான ஒரு படம் தான். படத்தோட பேர் என்ன அப்படின்னா, த எலிஃபண்ட் விஸ்பரஸ். யானை குட்டியெல்லாம் வளர்க்குறது நம்ம சர்வசாதாரணம் கிடையாதுங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தணும். நம்ம குழந்தைங்க எப்படி வளர்த்துறோம் அதே மாதிரி நாங்கள் வளர்த்துறோம். அதே மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு யானை உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 7.5 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரகு அண்ட் ஆர்த்தி இந்த
2 குட்டி யானைகளும் காட்டில் வந்துட்டு அனாதையாக விடப்படுறாங்க. இது வளர்க்குற பொறுப்பு வந்து 2 வயசானவங்க கைக்கு போகுது. அது அவங்க 2 பேரும் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, வனப்பகுதியில தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது யானைகள் காப்பகத்தில தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்க 2 பேர்கிட்ட ரகு அண்ட் ஆர்த்தி இந்த 2 யானை குட்டிகளையும் அவங்கள்ட்ட தான் குடுக்குறாங்க. அவங்க அந்த ரகு அண்ட் ஆர்த்தி அந்த யானை குட்டிகள வந்துட்டு பர்சனலா வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கப்புறம் அந்த எந்த மாரி வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த யானைகளுக்கு, அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறது மாரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி மூவ் ஆகும். உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.